விருச்சிக ராசிக்கான 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி நவம்பருக்குள்ளே என்ன எனர்ஜி இருக்க போகுது நம்ம பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் அதிகமாக இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது. ஸோ நாலேஜ், ஏதோ ஒரு உண்மைகளை பற்றி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் நான் இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறீங்க, தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு தெளிவு வர போகுது. அடிக்ஷன் இருக்குது, அப்சஷன் இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் பேட்டர்னாக இருக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு இதே ரிப்பீட்டடாக நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு டிஸ்அப்ரூவல், நீங்கள் நினைக்கிறது இந்த வாரம் அது அப்ரூவ் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அது வந்துட்டு அது வந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடையாது, பட் அது வந்து இந்த வாரம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ யார் கூட ஒன்று சேர எனர்ஜி இருக்குது. யூனியன், ஃபேமிலி கூட பாண்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி யாரும் ஒரு குறிப்பிட்ட நபர் கூட ஒரு யூனியனாக இருக்கலாம். ஸோ கான்ஃப்ளிக்ட் உங்கள் பார்ட்னருக்குள்ளே இல்லாட்டி உங்கள் கூட இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட், வாய் தகராறு. நீங்கள் வந்துட்டு இது சரின்றீங்க, அவங்க தப்புன்றாங்க அப்படின் போது ஒரு சில எதிர்ப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க. அப்படின் போது அதை ஒரு டிஸ்அப்ரூவல் காட்டும் வருது. அதே சமயத்தில் இது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பர்சனல் சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் இந்த வாரம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் விட்டு பாருங்கள், ஒரு சில விஷயம் கூடி வரும். ஸோ ஒரு சில மேஜிக் நடக்கலாம், சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணலாம், நீங்கள் எதிர்பாராத ஒரு சில விஷயம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரம் நம்ம நாலேஜ் கார்டு பார்த்தோம். ஏதோ ஒரு தெளிவு உங்களுக்கு வரும், பாசிட்டிவாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. யாரையும் மிஸ் பண்ணலாம், அவங்க கூட அவங்கள போய் மீட் பண்ணணும், விசிட் பண்ணணும். அப்படி இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் சான்ஸ் இருக்குது. நம்ம அப்சஷன் பார்த்தோம், அடிக்ஷன் கார்டு பார்த்தோம். த மூன் அண்ட் ஆல்சோ 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆழமான ஒரு சில தாட்ஸ், சிந்தனைகள் இருக்குது, கவலைகள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு நீங்களே சுமந்துட்டு இருக்கீங்க. அது ஒரு சில விஷயம் நீங்கள் சுமக்க தேவையில்லை, ஆனால் அதை நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெண், ஒரு அம்மா, ஒரு தாயோடைய சப்போர்ட் இருக்கும். மன ரீதியாகவும் சரி, உங்களுக்கு மற்ற விஷயங்களும் ஒரு சில சப்போர்ட் கிடைக்கும். ஸ்னீக்கினஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது ஏதோ ஒரு விஷயம் பதுங்கி இருக்கணும், பதுங்கி போகணும். ஐயோ என்னை யாரும் பார்த்துறாதீங்க, என்னால் இந்த விஷயத்த சந்திக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை வரலாம் உங்களுக்கு இந்த வாரம். பட் அது ஒரு சின்ன சிச்சுவேஷன் மாதிரி தெரியுது. ஸோ ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஏதோ ஒரு மேஜிக்கல் அக்கரன்ஸ் கார்டு பார்த்தோம். அதே சமயத்தில் ஏதோ ஒரு புது எனர்ஜி வரும். எண்ட் ஆஃப் வீக்குள்ளே ஒரு புது எனர்ஜி வரும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு புது விஷயம் வரப்போகுது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம், இது இன்னும் எனக்கு நீண்ட நாள் இப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படின் போது அதுக்கான ஒரு சில கிளாரிட்டி வரும். அதனால் நம்ம உண்மை கார்டு பார்த்தோம், நாலேஜ் பார்த்தோம். ஸோ அதுக்கான நிறைய விஷயத்தை இந்த வாரம் நீங்கள் தேடி ஒரு வகையில் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கான பிரபஞ்ச மெசேஜ், நிறைய ஐடியாஸ், இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நிலைமைக்கான ஒரு சில உண்மைகள், ஒரு சில தீர்வுகள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் தெளிவாகும், உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இது கசப்பாகவே இருந்தாலும் இந்த ஒரு சில தொடக்கம் நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கான பிரபஞ்ச மெசேஜ்.